கண்ணதாசன் அவருடைய ஊரிலே இருக்கிற எந்த பள்ளிக்கூடத்திற்கும் போனதில்லை. கண்ணதாசன் அவ்வளவு பாடல்களை எழுதினார். எப்படி எழுதினீங்க என்று கண்ணதாசனை கேட்டப்ப, சாப்பாட்டுக்கு சிரமப்பட்ட காலங்களில் மெரினா கடற்கரையில் மணல்ல படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து அன்னைக்கு யோசிச்சதை இன்னைக்கு காசாக்கிக்கிட்டு இருக்கேன் என்று கண்ணதாசன் சொன்னார். கி ராஜநாராயணன், நீங்க மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்லை, அப்படியும் ஒரே ஒரு நாள் மழைக்கு நான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கின போது பள்ளிக்கூடத்தையே பார்க்காமல் மழையே பார்த்து கொண்டிருந்தேன் என்று கி ராஜநாராயணன் சொல்றார். அப்ப எங்கே போய் நிற்கிறது கல்வி என்றால் வாசிப்பதில் இருக்கிறது. என்ன வாசிக்க வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும்? ஒரு காலத்தில் நம்ம அறிவொளி இயக்கம் பற்றி நாம் பேசணும். படிக்காதவங்களை பூரா போய் படிங்க 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 என்று சொன்னோம். இன்னைக்கு என்ன சூழல்னா, படித்தவங்களையெல்லாம் பார்த்து படிங்க 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 என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல நாம இருக்கோம். அப்ப படித்தவர்கள் படிக்க வேண்டும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்? ரவி சுப்பிரமணியன் சொன்னார் திரிலோக சீதாராம் பற்றி. எம்.வி. வெங்கட்ராமன் பற்றி அவ்வளவு பெரிய நூலை அவர் உருவாக்கி இருக்கிறார். எம்.வி. வெங்கட்ராமனுடைய அனைத்து சிறுகதைகளையும் ஒரு 3 மாதங்கள் தொகுத்து எல்லா இடங்களுக்கும் போய் அவருடைய கதைகளை ஆவணப்படுத்தி இருக்கிறார் ரவி சுப்பிரமணியன். அது மட்டுமல்ல, எம்.வி. வெங்கட்ராமனை பற்றி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையிலே சாகித்ய அகாடமியிலே ஒரு நூலை அவர் போட்டிருக்கிறார். கலியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய உரையிலே அவ்வளவு கவிதைகளை எந்த குறிப்பும் இல்லாமல் குறிப்பிட்டார். எப்படி? அவ்வளவு கவிதைகளையும் அவர் உள்வாங்கி இருக்கிறார். அவ்வளவு கவிதைகளையும் உள்வாங்கி இருக்கிற காரணத்தினால்தான் அவரால் அதை வெளிக்கொண்டு வர முடிகிறது. அந்த கவிதைகள் அவரை பாதித்திருக்கிறது. ஒரு எழுத்து ஒருவரை பாதிக்க வேண்டும். மலேசியாவில் அவ்வளவு தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மலேசியாவில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை. அங்க இருக்கிற தமிழர்கள் சிரமப்படுகிறார்கள். மலேசியாவில் இருக்கிற எழுத்தாளர் கவிஞர் புண்ணியவான் என்பவர் என்ன எழுதுகிறார் என்றால், அவன் நட்டு வைத்த மரங்களெல்லாம் நிமிர்ந்து விட்டன, நடுவதற்காக குனிந்த அவன் இன்னும் நிமிரவே இல்லை என்று ஒரு கவிதை எழுதினார். அப்ப மனதை ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். வாசிப்பு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். அப்ப ஏன் இவ்வளவு படிக்கிறோம்? திருச்சியில் அவர் சொன்னதை போல மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இங்கதான் இருந்தாரு. தமிழினுடைய முதல் நாவலை பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இங்க உள்ளவர். அவர் எங்க பிறந்தார்னு கேட்டீங்கன்னா சுவாரஸ்யமானது. அவர் திருச்சியிலிருந்து மதுரைக்கு ரயில்ல போறப்ப குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன்ல பிறந்தார். ரயில் அங்க நிக்கிறப்ப அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு எங்க இருந்து கேட்டா, எப்படி குளித்தலையில பிறந்திருப்பாருன்னு தேடி பார்த்தா ரயில் பயணத்துல அவங்களுக்கு பிரசவம் ஆயிருக்கு. அந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இங்க திருச்சியில இருந்த நீதிமன்றத்தில் அவர் ஒரு ஆவண காப்பாளராக அங்க இருந்தார், மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அதற்கு பிறகு தரங்கம்பாடியில் முன்சிப் கோர்ட் அந்த நீதிபதியாக இருந்தார். அந்த நீதிபதியாக இருந்தவர் மாயவரத்துக்கு போய் அங்க ஒரு 13 வருஷம் நீதிபதியாக இருக்கிறார். அங்க ரொம்ப நாள் இருந்ததுனால, அங்க அதற்கு பிறகு பொறுப்புகளுக்கெல்லாம் வந்ததுனால மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று அவர் அறியப்படுகிறார். ஒருவருடைய கதைகள் அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அவருடைய இன்னொரு வாழ்க்கை நமக்கு வசப்படுகிறது. இப்ப மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோடைய போனதை போன்ற ஒரு உணர்வை எது தருகிறது என்றால் வாசிப்பு தருகிறது. என் சரித்திரம் எழுதினார் உவே சாமிநாதையர். அதில் எழுதுறாரு, மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் என் வாத்தியார். எனக்கு அவர் ஊர் இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அந்த ஊருக்கு நான் போனேன்னா காலணிகளை கழட்டிட்டு சாஷ்டாங்கமாக மணலில் விழுந்து கும்பிட்டுட்டு இங்கே போவார். ஏன்னு கேட்டால் அதுதான் ஆசிரியருக்கு தருகிற மரியாதை. என்னுடைய ஆசிரியர் பிறந்த ஊர் இது, அந்த ஊரில் காலணி போட்டு நடக்கக்கூடாது என்று உவே சாமிநாதையர் அவர் என் சரித்திரத்தில் எழுதினார். எப்படி இதெல்லாம் தெரியுது என்றால் இந்த வாசிப்பின் மூலமாக தான் இதெல்லாம் தெரியும். வேற என்ன செய்யும் வாசிப்பு? நம்மளுடைய எண்ண அலைகளை புரட்டி போடும்.